ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ரேஷியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ் 3 சால்வ் பண்ணோம். அப்புறம் இந்த நோட் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இதான் பார்த்தோம். ரேஷியோட மீனிங் பார்த்தோம் பேசிக்கா. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ரேஷியோ. ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட். யூனிட்டே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் a நம்பர். For example, the ratio of 8 kilometers to 4 kilometers is written as 8:4, which is the same as 2:1, not 2 kilometers to 1 kilometer. Since ratio has no unit, நீங்க யூனிட்ல எழுதக்கூடாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். கிலோமீட்டர் பை கிலோமீட்டர்னா கிலோமீட்டர் கேன்சல் ஆகும். ஸோ 8/4 வரும், which is nothing but 2:1. மோஸ்ட் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா, டூ குவான்டிட்டிஸ் இன் ரேஷியோ ஷுட் பி ஆஃப் த சேம் யூனிட். இப்போ கிலோமீட்டர்னு இருக்கணும். மீட்டர்னு இருந்துச்சுன்னா கிலோமீட்டர் நீங்க கன்வெர்ட் பண்ணணும். ஏதாவது அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறமா ரேஷியோ எழுதணும். ஸோ இப்போ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் அவனே. ஸோ ரேஷியோ ஆஃப் 4 kilometers to 400 meters is expressed as 4 into 1000 meters is to 400, which is nothing but 4000/400, which is nothing but 10:1 அப்படின்னு எழுதலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க 4000/400. சாரி, இது இல்லை, இது ஓகே, 4000/400, 4000/400 இது ரெண்டும் அடிச்சிடலாம். 40/4 is nothing but 10:1. பேசிக்கா தான் கொடுத்துருக்கான். ஸோ அடுத்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஈச் நம்பர் ஆஃப் த ரேஷியோ இஸ் கால்ட் அ டேர்ம். ஸோ இதுதான், ஈச் நம்பர் ஆஃப் த ரேஷியோ இஸ் கால்ட் அ டேர்ம். ஆர்டர் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் ரேஷியோ கேனாட் பி ரிவர்ஸ்ட். ஸோ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஆர்டர் ரிவர்ஸ் பண்ண முடியாது நீங்க. இப்போ இதில் 8 km/4 km அதான் 8 km/4 km. ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா ரேஷியோவே மாறிடும். 2:1 வந்து 1:2 மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ 4 km/400 மீட்டர். நீங்க 400 மீட்டர் 4 km எழுதுனீங்கன்னா ரேஷியோ வந்து 1:10 மாறிடும். ஸோ அது ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ அதனால தான் ஆர்டர் வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது மீனிங்கே மாறிடும் பேசிக்கா. ஸோ அதான் பேசிக் ஐடியா. இப்போ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன். இந்த ஸ்லைடை பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஃபிஷ் டு நம்பர் ஆஃப் பிக் ஃபிஷ் இஸ் 5:1. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷார்க் இருக்கு, அப்புறம் ஒரு 5 கோல்ட் ஃபிஷ் இருக்கு. 1 2 3 4 5 கோல்ட் ஃபிஷ். The above example ratio of number of small fish to the number of big fish is 5:1. பேசிக்கா ஒரு ஷார்க் இருக்கு, 5 கோல்ட் ஃபிஷ் இருக்கு. அதான் அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, லைக் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஃபிஷ் டு த நம்பர் ஆஃப் பிக் ஃபிஷ் இஸ் 5:1. நம்பர் ஆஃப் ஸ்மால் ஃபிஷ் எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா, ஸ்மால் ஃபிஷ் வந்து 5 இருக்கு, பிக் ஃபிஷ் வந்து 1 இருக்கு. ஸோ 5:1 தான் ஆன்சர். வேற கலர் எடுத்துக்கிறேன், வேற கலர். ஓகே, சாரி. ஸோ 5:1 அதான் ஆன்சர். இப்போ சிமிலர்லி in a class there are 12 boys and 12 girls, in the ratio of number of boys to the number of girls is expressed as 12:12, which is same as 1:1. இது கரெக்ட் தான். ஸோ 12:12 1:1 கரெக்ட் தான். இதுக்கு 12/12 எழுதணும். அது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 12/12 எழுதணும். 1/1 வரும். which you can write it as 1:1. 1:1 ஏற்கனவே பார்த்த சிம்பிள் தான் இது. 1:1. இப்போ சில கொஸ்டின்ஸ் இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி, if the given quantity is of the same unit, put tick, otherwise put cross. Put tick, otherwise put cross in the table given below. 5 cm 100 cm ஒரே யூனிட்டா? ஆமா, ஒரே யூனிட் தான். சென்டிமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ டிக் அடிச்சிருக்கேன். 5 rupees 50 ஆரஞ்சஸ். சம்மந்தமே இல்லை. இது ருபீஸ்ல கொடுத்துருக்கான், இது நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான், சம்மந்தம் இல்லை. ஸோ ஒரே யூனிட் கிடையாது, ரெண்டும் வேற வேற யூனிட். இது ருபீஸ், இது ஆரஞ்சஸ். ஸோ கிளியர்லி இட்ஸ் கிராஸ். 2 meters 75 ml மீட்டர்ஸ் கொடுத்துருக்கான். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மீட்டர்ஸ்ல கொடுத்துருக்கான், இது எம்எல்ல கொடுத்துருக்கான். ரெண்டு வேற வேற யூனிட். மீட்டர்ஸ்னா லென்த், எம்எல்னா வந்து லிட்டர் கணக்கு அந்த மாதிரி வரும். குவான்டிட்டி எப்படி சொல்றது, இப்போ எம்எல்னா வெயிட்னு வரும். எம்எல் வந்து வெயிட்னு அர்த்தம். எம்எல்னா வெயிட். இது லென்த் வெயிட் வேற வேற தானே. லென்த் ஓகே, பேசிக் ஐடியா தான். மீட்டர்னா லென்த், எம்எல்னா வெயிட். ஸோ இது ரெண்டும் ஒரே யூனிட் கிடையாது. ஸோ கிராஸ் போட்டுருவோம். 7 km 700 மீட்டர். இப்போ 7 km நீங்க ஒரே யூனிட் கன்வெர்ட் பண்ணலாம். இட்ஸ் இஸ் யூ கேன் ரைட் இட் 7000 மீட்டர். ஸோ 7000 மீட்டர் 700 மீட்டர் ஒரே யூனிட் தான். ஸோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நீங்க கிலோமீட்டர் மீட்டர்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த 5th கொஸ்டின் என்ன கேட்டதுன்னா, 3 kilograms of potatoes and 2 kilograms of onions. ஒரே கிலோகிராம். ஸோ ரெண்டு ஒரே யூனிட் தான். ஸோ டிக்கு போட்டுக்கலாம். 10 centimeters and 32 pencils. இது வேற வேற யூனிட். பென்சில் வேற யூனிட், சென்டிமீட்டர் வேற யூனிட். ஸோ கிராஸ் போட்டு. ஸோ அடுத்த ஸ்லைட் என்ன கொடுத்துருக்கோம், சிம்பிளிஃபைங் ரேஷியோஸ் ஆஃப் த சேம் யூனிட். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ நம்ம இதான் பார்க்க போறோம், சிம்பிளிஃபைங் ரேஷியோஸ் ஆஃப் சேம் யூனிட். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோ தான் கற்றுக்கிட்டோம். ஸோ பேசிக்கா இந்த 3 ஸ்லைட் பார்த்தோம், அப்புறம் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம சிம்பிளிஃபைங் ரேஷியோஸ் ஆஃப் சேம் யூனிட் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.